மற்றும் பல சுவையான பிஸ்கெட்ஸ் அனைத்து ஐரோப்பிய சந்தைகளிலும் கிடைக்கும். உத்தியோகபூர்வ விநியோகஸ்தர் யுனிவர்சல் சப்ளையர்ஸ் லிமிடெட். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். வணக்கம் நேயர்களே. நாட்டில் பரவலாக காணப்பட்ட கோவிட் நிலைமை தற்பொழுது சாதாரணமாக குறைந்துள்ளது. அன்றாட தரவுகளின் அடிப்படையில் அதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இருந்தாலும் கூட நாளாந்தம் இன்னமும் கொரோனா தொற்றாளர்களும் சரி, கொரோனா மரணங்களும் சரி அன்றாடம் பதிவாகித்தான் வருகின்றது. ஆகவே தொடர்ந்தும் மீண்டும் இந்த அச்சம் இல்லாமல் இருப்பதற்கு மக்கள் அனைவரும் தொடர்ந்தும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இப்பொழுது நாடு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. ஆகவே மக்கள் அநேகமாக வெளியில் செல்வார்கள், மக்கள் அநேகமாக பல இடங்களில் ஒன்று கூடுவார்கள். ஆகவே இவற்றை தவிர்த்து கொண்டு, முடியுமான அளவு இவற்றை தவிர்த்து கொண்டு பாதுகாப்பாக இருப்பது மீண்டும் ஒரு கொரோனா அலையை உருவாக்காமல் தடுப்பது இலகுவாக இருக்கும். ஆகவே அனைவரும் இந்த திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். நாம் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய கோவிட் நிகழ்ச்சிக்குள் நாங்கள் செல்வோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக நாங்கள் நேற்றைய தினத்தில் இறுதியாக பதிவான கோவிட் தரவுகள் தொடர்பாக பார்க்கலாம். அந்த வகையில் நேற்றைய தினம் இலங்கையில் 855 கோவிட் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளார்கள். அதேபோல் நேற்றைய தினம் வெளியான கோவிட் மரணங்கள் தொடர்பிலான அறிக்கையின்படி நேற்றைக்கு முன்தினம் இலங்கையில் 55 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளது. இலங்கையில் இதுவரை மொத்தமாக 5,19,630 கோவிட் தொற்றாளர்கள் இதுவரை பதிவாகியுள்ளார்கள். இலங்கையில் இதுவரை மொத்தமாக 13,019 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளது. இதுவரை இலங்கையில் தொற்றுக்குள்ளானவர்களில் 4,58,646 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது நேற்றைய தினத்தில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தால் வெளியான கோவிட் தொடர்புகள் பற்றிய அறிக்கை. இலங்கையிலும் சரி, உலக நாடுகளிலும் சரி, தற்பொழுதைக்கு கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த, கோவிட் மரணங்களை கட்டுப்படுத்த இருக்கும் ஒரே ஆயுதம் இந்த கோவிட் தடுப்பூசிகள். இப்பொழுது எமது நாட்டில் தொடர்ந்தும் பல மாத காலமாக தடுப்பூசிகள் ஏற்றும் வேலை திட்டங்கள் மும்முரமாக இலங்கை அரசாங்கத்தால் இடம்பெற்று வந்தது. அந்த வகையில் தற்போது இறுதியாக 12 தொடக்கம் 19 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசிகளும் வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையில் இதுவரை இலங்கையில் 1542 சிறுவர்களுக்கு தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்திகள் தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். கொழும்பு ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் 12 தொடக்கம் 19 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு 1542 சிறுவர்களுக்கு இதுவரை பைசர் தடுப்பூசிகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நேற்று முன்தினம் 150 சிறுவர்களுக்கு தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் தரப்பு தெரிவித்துள்ளது. தடுப்பூசிகளை ஏற்றிக்கொள்வதற்காக சிறந்த முன்பதிவு செய்து கொள்வதற்காக ஒரு விசேட மின்னஞ்சல் முகவரியும் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் lrh.health.gov.lk என்ற அந்த மின்னஞ்சல் முகவரியினூடாக நீங்கள் உங்களுக்கான நேரத்தையும் திகதியையும் ஒதுக்கிக் கொள்ளலாம். மீண்டும் அந்த நான் மின்னஞ்சல் முகவரியை சொல்கின்றேன். lrh.health.gov.lk என்ற இணையத்தின் பிரவேசிப்பதனூடாக நேரம் திகதியை ஒதுக்கிக் கொள்ள முடியும் என்றும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை பைசருக்கான பதிவு 12 தொடக்கம் 19 வயதுக்குட்பட்ட மற்றும் குறிப்பிட்ட குழந்தைகளுக்கு மட்டுமே திறந்திருக்கும். நீங்கள் குழந்தையின் அனைத்து மருத்துவ பதிவுகளையும் கொண்டு வர வேண்டும் என்று கொழும்பு ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தடுப்பூசி கொடுக்கலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பதற்கு முன்பு அவர்கள் ஒரு ஆலோசகர் குழந்தை மருத்துவரால் மதிப்பீடு செய்யப்படுவார்கள். எனவே தடுப்பூசிக்கு பதிவு செய்வது தடுப்பூசி வழங்கப்படும் என்று உத்தரவாதம் அளிக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முனராகலை, நுவரெலியா மாவட்டங்களில் சிறுவர்களுக்கு தடுப்பூசியிட்ட வேலை திட்டம் நேற்று காலை ஆரம்பமானது. மாத்தறை மாவட்டத்தில் நேற்று முன்தினம் ஆரம்பமானது. கேகாலை மாவட்டத்தில் 6 சிறுவர்களுக்கு தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். புலனறுவை மாவட்டத்தில் 90 சிறுவர்கள் தடுப்பூசியை ஏற்றிக்கொண்டுள்ளனர். தடுப்பூசிகளை சிறுவர்களுக்கு ஏற்றுவதில் பெற்றோர் பெரும் ஆர்வம் கொண்டுள்ளதாக புலனறுவை வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சம்பத் இந்திக்க தெரிவித்துள்ளார். ஆகவே இப்பொழுது நீங்கள் முன்பதிவு செய்யும் போது உங்கள் குழந்தைகளை பற்றிய முழு விவரங்களையும் சேர்க்க வேண்டும். அதேபோல் நீங்கள் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வைத்தியசாலைகளுக்கு சிறுவர்கள் அழைச்செல்லும் போது அங்கு ஒரு வைத்திய ஆலோசகர் அவர் உங்கள் குழந்தையை சிறுவரை பரிசோதித்த பின்னர் அவர்களுக்கான ஆலோசனை வழங்கப்பட்ட பின்னர் உங்களுக்கான தடுப்பூசிகள் பெற்றுக் கொடுக்கப்படும். ஆகவே பயப்படாமல், அச்சப்படாமல் நீங்கள் சென்று இன்னமும் உங்களுக்கான தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த 12 தொடக்கம் 19 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் விரைவாக சென்று உங்களுக்கான தடுப்பூசிகளை பெற்று பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நாங்களும் கேட்டுக்கொள்கின்றோம். இலங்கையில் தடுப்பூசி அட்டையை கட்டாயமாக்கு தொடர்பில் கடந்த காலங்களில் பேசப்பட்டு வந்தது.
இந்த தடுப்பூசி அட்டைகள் பொது இடங்களுக்கு செல்லும் போது கொண்டு செல்ல வேண்டுமா, அது இல்லாவிட்டால் அனுமதிக்கப்பட மாட்டார்களா என்று பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அது தொடர்பான ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் கோவிட் தடுப்பூசி பெற்றுக்கொண்டமைக்கான சுகாதார அட்டை பயன்பாட்டை சட்ட ரீதியாக அமுலாக்க காலதாமதம் ஏற்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பொது இடங்களுக்குள் நுழையும் போது 2 கோவிட் தடுப்பூசிகளையும் பெறப்பட்டமைக்கான உறுதிப்படுத்தும் அட்டையை சமர்ப்பிக்கும் நடவடிக்கை கட்டாயமாக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அந்த முடிவு மேலும் தாமதமாகலாம் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. 2 தடுப்பூசிகளும் பெறப்படாத குறிப்பிடும் அட்டை கடந்த மாதம் 15ஆம் தேதி முதல் சம்பந்தப்பட்ட இடங்களில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அண்மையில் அறிவிக்கப்பட்டது. எனினும் அவ்வாறான சட்டத்தை ஒரே நேரத்தில் செயற்படுத்த முடியாதென பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதனை சட்டத்தை கட்டாயமாக்குவதற்கு முன்னர் மக்கள் தடுப்பூசி செலுத்துவதற்கு முன்வர வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆகவே இன்னமும் 2 தடுப்பூசிகளை பெறாதவர்கள், இன்னமும் ஒரு தடுப்பூசியை கூட பெறாதவர்கள் விரைவாக சென்று உங்களுக்கான தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் வருகின்ற நாட்களில், வருகின்ற மாதங்களில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படலாம், சட்டமயமாக்கல் படலாம். ஆகவே நீங்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது உங்களுக்கான 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொள்ளப்பட்ட அந்த அட்டையை உறுதிப்படுத்தி செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம். ஆகவே முன்னாயத்தமாக, அதுவும் இல்லாமல் உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதற்காகவும் நீங்கள் விரைவாக சென்று உங்களுக்கான தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னமும் கோவிட் தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாதவர்கள் உங்கள் வீடுகளிலும் இருப்பார்களாக இருந்தால் தயவு செய்து அவர்களை வீட்டுக்குள்ளிருந்து வெளியே அழைத்து வாருங்கள் என்று சுகாதார பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று எதிர்ப்பு தடுப்பூசியை ஏற்றிக்கொள்ளாதவர்கள் வீடுகளில் அருகிலுள்ள தடுப்பூசியை ஏற்றும் மத்திய நிலையத்துக்கு கூடிய விரைவில் அழைத்து வாருங்கள் என்று சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் ஹேமந்த் ஹேர தெரிவித்துள்ளார். அது ஒவ்வொரு வீட்டாரினதும் கடமையாகும். கொரோனா தடுப்பூசி ஏற்றிக்கொள்ள யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை. சமூகத்தில் பரவும் பல்வேறான கதைகளால் பலருக்கு தேவையில்லாமல் அச்சம் கொண்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக தடுப்பூசியை பெற்றுக்கொண்டால் பக்க விளைவுகள், நாட்பட்ட நோய்கள் ஏற்படும் என்று இன்னமும் சமூகத்தில் பல கதைகள் உலாவி வருகின்றது. ஆகவே இந்த கதைகளுக்கு நீங்கள் கேட்டு ஏமாறாமல், தயவு செய்து அச்சம் கொள்ளாமல் தைரியமாக சென்று உங்களுக்கான தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுங்கள். உரிய வைத்திய ஆலோசனைகள் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே நீங்கள் விரைவாக உங்களுடைய தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வீர்களாயின் நீங்கள் இந்த கொரோனாவிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே விரைவாக சென்று உங்களுடைய வீடுகளுக்கு அருகில் இருக்கும் தடுப்பூசி மத்திய நிலையங்களுக்கு சென்று உங்களுக்கான தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த கோவிட் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த, கோவிட் மரணங்களை கட்டுப்படுத்த உலகளாவிய ரீதியில் தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு அதை வழங்கப்பட்டு வருகின்றது. இருப்பினும் இந்த நிலையில் அமெரிக்க நிறுவனம் ஒன்று இப்பொழுது கோவிட்டுக்கான மாத்திரைகளை கண்டுபிடித்துள்ளது. இது வெற்றி அளிப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. அது தொடர்பாக நாங்கள் விவரமாக பார்க்கலாம். கோவிட்-19 வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களை விரைவாக குணப்படுத்துவதில் அமெரிக்க மருந்து நிறுவனமான மெர்க் தயாரித்த மால்னுபிரேவியர் மாத்திரை வெற்றிகரமான முடிவுகளை காட்டுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க உட்பட மேற்கத்திய நாடுகள் கோவிட்-19 நோயாளிகளை குணப்படுத்த பல மருந்துகளை இதுவரை உருவாக்கியுள்ளன. இருப்பினும் அந்த மருந்துகள் கொரோனா தொற்றுக்குள்ளான தீவிர நோய்கள் உள்ள நோயாளிகளுக்கு மருத்துவ மேற்பார்வையின் கீழ் வைத்தியசாலையில் வைத்து மட்டுமே வழங்கப்படுகின்றது. எனினும் மோல்னுபிரேவிர் மாத்திரை அவ்வளவு ஆபத்தானது அல்ல என்றும் மருத்துவரின் பரிந்துரையின்படி வீட்டிலேயே பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3ஆம் கட்ட மருத்துவ பரிசோதனைகள் ஏற்கனவே முடிந்துவிட்டதால் அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்திடம் மருந்தை பயன்படுத்த அனுமதி கோரி மெர்க் நிர்வாகம் அனைத்து தரவுகளையும் சமர்ப்பித்துள்ளது. அடுத்த 2 வாரங்களுக்குள் மோல்னுபிரேவிர் தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவே இப்பொழுது இந்த திட்டம் வெற்றியளித்தால் உலக நாடுகளுக்கு இந்த மாத்திரை செல்லும். அனைவரும் இந்த மாத்திரைகளை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதைப் போலவே மாத்திரைகளும் எதிர்காலத்தில் வரவிருக்கின்றதாகவே இப்பொழுது நீங்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் இந்த கோவிட் அச்சம் மேலும் பாதிப்படைந்தால், அதாவது இதன் வீரியம் கூடினால் இந்த மாத்திரைகளை பயன்படுத்திக் கொள்ள உலக நாடுகள் சம்மதிக்குமா என்று அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆகவே இதுவரை நீங்கள் கோவிட் சம்பந்தமான செய்திகளை பார்த்தீர்கள். அதேபோல் கோவிட் தடுப்பூசிகள் தொடர்பான செய்திகளையும் பார்த்தீர்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலும் இது போன்ற புதிய செய்திகளை பார்க்கலாம். அதுவரை தொடர்ந்தும் லங்காஸ்டருடன் இணைந்தீர்கள். பாதுகாப்பாக வீடுகளில் நீங்கள் கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.